Hi guys, நான் வேலு. இது நம்மளோட தேர்ட் மெயின்ஸ் லெவல் டிஏ செஷன். ஓகே, டிஏ செஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேஸ்லெட். கேஸ்லெட் வந்து சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு சுத்தமா பிடிக்காது. அதுல நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. கேஸ்லெட் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா டிஏ விட கேஸ்லெட் ரொம்ப ஈஸிங்க. இதுலயும் டேட்டா தான் எடுக்க போறோம், ஆனா இதுல முக்காவாசி டேட்டா அவன் கொடுத்துருவான். டிஏல இருக்கிற அளவுக்கு யோசிக்கிறது இதுல கம்மி தான். ஓகேவா? இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது கிளரிக்கல் லெவல் கேஸ்லெட்டரா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி கேஸ்லெட் எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் மட்டும் கொடுக்குறேன். கேஸ்லெட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஃபுல் டேட்டாவை ரீட் பண்ணி அது டேபிள் மாடல் சார்ட்டா இல்ல வென் டயக்ராம் மாடலா, ரெண்டுல எந்த மாடல்னு கண்டுபிடிக்கணும். கேஸ்லெட்ல ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இதுதான். ரெண்டுல எந்த மாடல்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி டயக்ராமோ இல்ல டேபிளோ போட்டு வச்சிருவீங்க. வென் டயக்ராம்னா டயக்ராம் போட்டுருவீங்க, டேபிள்னா டேபிள் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஹரிசாண்டல் டேட்டா, வெர்டிக்கல் டேட்டா வச்சு. ஹரிசாண்டல் டேபிள் மாடல் கேஸ்லெட் ஒன்று கொண்டு வரேன். இது என்ன மாடல்? வென் டயக்ராம் மாடல் கேஸ்லெட்டா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ரீட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க வென் டயக்ராம்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டைரக்ட் வேல்யூஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து ஃபெச் பண்ணணும். எங்கெல்லாம் டைரக்ட் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வேரியபிள் சேர்த்து ஒரு வேல்யூ இல்ல ரெண்டு வேல்யூ சேர்த்து ஒரு வேரியபிள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபெச் பண்ணி ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா பாதி இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா இன்டைரக்டா கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். வேரியபிள்ஸை கடைசியா லைட்டா சால்வ் பண்ணோம்னா ஈஸியா நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிடும். சப் கொஸ்டின் போட்டா வேலை முடிஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் போட போறோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, எப்பவும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? ஓகே, பாஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்லெட் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஒரு சப் கொஸ்டின், ரெண்டு சப் கொஸ்டின், மூணு சப் கொஸ்டின். ஓகே, நாலாவது இல்ல, மூணு சப் கொஸ்டின் தான். பிடிஎஃப் எங்க இருக்கும்னா நீங்க பிடிஎஃப் பார்த்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு வீடியோ பாக்குறீங்கன்னா பிடிஎஃப் வந்து அபித் சார் இங்கிலீஷ் டெலிகிராம் சேனல்ல குவான்ஸ் பிடிஎஃப்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல டெய்லி பிடிஎஃப் இனிமேல் அப்லோட் ஆயிரும். சம்ம செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற பிடிஎஃப் அப்லோட் ஆயிரும். சம்ம செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சால்வ்டு பிடிஎஃப் போடுவோமோ அதே மாதிரி அதுவும் அதுல அப்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் பார்த்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்கனாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சம்குள்ள போவோமா? ஓகே, போலாம். என்ன கொடுத்துருக்காங்க? In a society, 1/4 of the member who like butterscotch ice cream also like chocolate ice cream. ஒரு சொசைட்டில பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் விரும்புறவங்கள 1/4 வந்து என்ன விரும்புறாங்களாம்? சாக்லேட் ஐஸ்கிரீமும் விரும்புறாங்களாம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒரு 4 பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல சாக்லேட் ஐஸ்கிரீமும் சேர்ந்து பிடிச்சது, அதாவது பட்டர்ஸ்காட்ச் பிடிச்சதுல சாக்லேட் பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, ரெண்டும் ஆட் ஆகி பிடிச்சவங்க, அவங்க வந்து 4ல் 1 பங்கு இருக்காங்களாம். 4 பேருக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்குதுன்னா அதுல ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா சாக்லேட்டும் சேர்த்து பிடிக்குதான். ஓகேவா? சரி, இப்போ இதை டயக்ராம்ல போடுவோம். டயக்ராம் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும், டயக்ராமை பார்த்து சிரிக்க கூடாது. நேரா எழுதுற லெட்டர்ஸே கோணையா தான் வருது, டயக்ராம் அதை விட மோசமா வந்திருக்கும். ஸோ சிரிக்க கூடாது, சம மற்றும் கவனிக்கணும். பட்டர்ஸ்காட்ச் பிடிச்சவங்கள 1/4 சாக்லேட் பிடிக்குதான். பட்டர்ஸ்காட்ச் பிடிச்சவங்க 4x இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த சாக்லேட் பிடிச்சவங்க எங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக்லேட் பிடிச்சவங்கன்னு நான் இங்க டயக்ராம்ல காட்டுறேன். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ப்ளூ லைன் ஃபுல்லா யாரு? சாக்லேட் பிளஸ் பட்டர்ஸ்காட்ச். பட்டர்ஸ்காட்ச் சாப்பிட்றவங்கள சாக்லேட் பிடிச்சவங்க இவங்க ஒரு பங்கு இருக்காங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லா 4x இருந்தா இந்த ப்ளூ லைன் மட்டும் என்னது? 1x. ஓகேவா? ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் 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 போவோம். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? the number of member who like only chocolate, வெறும் சாக்லேட் மட்டும் பிடிச்சவங்க வந்து 20% of number of member who like only pista. பிஸ்தா மற்றும் பிடிச்சவங்கள 20% வேல்யூ என்னவோ அவங்க தான் சாக்லேட் மற்றும் பிடிச்சவங்களோட வேல்யூ. ஓகேவா? ஒன்லி சாக்லேட் வந்து 20% ஆஃப் ஒன்லி பிஸ்தா. ஒன்லி பிஸ்தானா யாருங்க? இந்த இந்த ஏரியா மட்டும், அதாவது இந்த சர்க்கிள்க்கு இந்த சைடு மட்டும். ஓகேவா?
இந்த ஏரியா, இந்த ஏரியா மட்டும்தான் ஒன்லி பிஸ்தா. ஓகேவா? அதே மாதிரி ஒன்லி சாக்லேட்னா யாரு? இந்த ஏரியா மட்டும், இந்த ஏரியா மட்டும்தான் ஒன்லி சாக்லேட். ஒன்லி சாக்லேட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 20% ஆஃப் ஒன்லி பிஸ்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் 5y இருந்தா, ஒன்லி பிஸ்தா 5y இருந்தா இவன் 1y இருப்பான். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போவோம். The number of member who like all 3 ice creams, எல்லா 3 ஐஸ்கிரீமும் பிடிச்சவங்க வந்து 100% மோர், 100% மோர் தென் நம்பர் ஆஃப் மெம்பர் who do not like any of the 3 ஐஸ்கிரீம். 3 ஐஸ்கிரீமும் பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்கள விட 100% அதிகமா இருக்காங்களா 3 ஐஸ்கிரீமும் பிடிச்சவங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 ஐஸ்கிரீமும் பிடிக்காதவங்க do not like வந்து 100 இருக்காங்கன்னா இவங்களை விட 100% அதிகமா இருக்காங்க. 100% அதிகம்னா 200% இருக்காங்களாம் எல்லாமே பிடிச்சவங்க. அப்ப இவங்க 1 பார்ட் இருந்தா இவங்க 2 பார்ட் இருக்காங்களா? ஆமாவா? அப்போ எதுவுமே பிடிக்காதவங்கள நம்ம வெளியே எழுதிக்குவோம். do not like வந்து இசட்னு எழுதிக்குவோம் வெளியே. அப்ப எல்லாமே பிடிச்சவங்கன்னா யாரு? இந்த இடத்துல இருக்கிறவங்களா? இந்த இடத்துல இருக்கவங்களா? the center of the butterscotch, chocolate and pista. அவங்க எவ்வளவு பேரா? டபுளா இருக்காங்களாம் எதுவுமே பிடிக்காதவங்களுக்கு. ஸோ இது 2z, அது z. ஓகே, நெக்ஸ்ட் 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 போவோம். நெக்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க? சரி, அப்படியே அந்த டயக்ராம்ல பாருங்களேன். இந்த ப்ளூ லைன் ஃபுல்லா எக்ஸ், நடுவுல இருக்கிறது மட்டும் 2z. அப்ப மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் என்னது? எக்ஸ்ல 2z போக மிச்சம் இருக்கிற இந்த ஸ்பேஸா? இந்த ஸ்பேஸா? இந்த ஸ்பேஸ் 2zக்கு மேல அந்த ப்ளூ லைன்ல இருக்கிற ஸ்பேஸ் வந்து x மைனஸ் 2z இருக்கிறது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The number of member who like only butterscotch and pista. ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் அண்ட் பிஸ்தானா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பட்டர்ஸ்காட்சும் பிஸ்தாவும் மட்டும்தான் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்காதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஜென்ரலா எப்படி கொடுப்பாங்களாம், the number of person who like butterscotch and pista but not chocolate, அப்படிதான் நார்மல் கேஸ்லெட்ல பார்ப்போம். ஆனா மெயின்ஸ் லெவல் வரப்ப ஒன்லின்ற வேர்டை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் அண்ட் பிஸ்தானா என்ன அர்த்தம்னா who like butterscotch and pista but not chocolate-னு அர்த்தம். ஓகேவா? ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் அண்ட் பிஸ்தாவும் who like only pista and chocolate, only pista and chocolate னா என்ன அர்த்தம்? who like pista and chocolate but not butterscotch னு அர்த்தம். இது ரெண்டும் சேமா? ஓகே, butterscotch and pista, ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் அண்ட் பிஸ்தானா எந்த ஏரியா? இந்த 2zக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியா. அதே மாதிரி ஒன்லி சாக்லேட் அண்ட் பிஸ்தானா எந்த ஏரியா? 2zக்கு ரைட் சைடு இருக்கிற ஏரியா. இந்த ரெண்டுமே சேம்ட்டாங்க. அப்போ இது ஏன்னு இருந்துச்சுன்னா இதுவும் என்னவாதான் இருக்கும்? ஏன்னு இருக்கும். எல்லாமே வேற வேற ஈக்குவேஷன். ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? வேற வேற வேரியபிள் தான் எடுக்கணும், ஒரே வேரியபிள் எடுத்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் விச் இஸ்னா எதுங்க சொல்றாங்க? முன்னாடி இருக்கிற வேல்யூ, முன்னாடி இருக்க ரெண்டும் சேம்ட்டாங்க. அப்போ விச் இஸ்ன்றது எது? விச்ன்றது ஏவை தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஏன்னு தான் எடுத்தோம். ஏ இஸ் half of the number of member who like butterscotch and chocolate. இங்க who like butterscotch and chocolateன்றது எதுனா பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் ரெண்டுமே பிடிச்ச எல்லாருமே, பட் நாட்னு எதையும் சொல்லல. ஒன்லின்னு கொடுத்தாதான் பட் நாட் எடுக்கணும். இங்க வெறும் who like butterscotch and chocolateன்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ளூ லைன் தானே மறுபடியும் butterscotch and chocolate எக்ஸ். எக்ஸ் வந்து ஏ வந்து விச்ன்றது ஏ இஸ் half of எக்ஸ்ன்னு இருக்காங்க, 1/2 of x. ஓகேவா? எக்ஸ்ன்றது எங்க இருந்து எடுத்தோம்? who like butterscotch and chocolate, அந்த ப்ளூ லைன் ஃபுல்லா தான் எக்ஸ். ஓகேவா? இந்த ப்ளூ லைன் ஃபுல்லா எக்ஸ். இது வந்து ஏ வந்து இதுல ஹாஃப். ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு 1/2 எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2n எடுத்து வச்சுக்கோமா? 2n இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கோ. இதை கொண்டு போய் உடனே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2n. ஏன்னா அடுத்து இன்னொரு வேரியபிள் வரும். ஸோ வெயிட் பண்ணி தான் சப்ஸ்டியூட் பண்ணும் கடைசியா. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து மட்டும் வச்சுக்கணும். எப்பவுமே கேஸ்லெட்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும், அப்பதான் மறக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் the number of member who like only butterscotch and chocolate. only butterscotch and chocolate னா என்ன அர்த்தங்க? பட் நாட் பிஸ்தான்னு அர்த்தமா? ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட்டும் who like only சாக்லேட் மட்டும் பிடிச்சவங்களும் ஈக்குவலாம். ஒன்லி சாக்லேட் மட்டும் பிடிச்சவன் எவ்வளோ? ஒன்லி சாக்லேட் மட்டும் பிடிச்சவன் ஒய்யும்
number of person who like only butterscotch and chocolate. Only butterscotch and chocolate na இந்த ப்ளூ லைன்ல 2z சேர்க்காம ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, x minus 2z. இந்த வேல்யூ தான் only butterscotch and chocolate but not pista. Like butterscotch and chocolate but not pista அப்படின்னா only butterscotch and chocolate. ஸோ இதுவும் y-யும் ஈக்குவல்ன்ட்டாங்க, x minus 2z-ம் y-யும் ஈக்குவலா. சரி, இந்த ஈக்குவேஷனையும் ஒரு சைடு வச்சுக்கலாம். இது 3 வேரியபிள் இருக்கு, இதுவும் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஈச் ஆஃப் தெம்னா இவங்க ரெண்டு பேருமே, அதாவது y-யும் ஈக்குவல் x minus 2-மே ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல்னா is equal to 4 times the number of member who do not like any 3 ice cream. எந்த ஐஸ்கிரீமே பிடிக்காதவன் எவ்வளோ, இசட்டா, அதோட 4 times வந்து இந்த ரெண்டுக்குமே ஈக்குவலாம். அப்போ இதுவும் இசட்னா 4z, இசட் வந்து எதுவுமே பிடிக்காதவன், அதோட 4 times வந்து இந்த ரெண்டுக்குமே ஈக்குவல். அப்ப இதுவும் 4z, இதுவும் 4z. ஓகே, x minus 2z equal to 4z. அப்போ y-க்கு பதிலா 4z போட்டுக்கலாமா, y இருக்கிற எல்லா இடத்துலையும் 4z போட்டுக்கலாமா, இங்க போடுவோமா, y இருக்கிற எல்லா இடத்துலையும் y-ய தூக்கிட்டு நான் 4z போட்டுக்கிறேன், y இருக்கிற எல்லா இடத்துலையும் y-ய தூக்கிட்டு நான் 4z போட்டேன்னா இது 20z ஆயிரும். ஏன்னா 5 into 4z which is 20z. வேற எங்கேயுமே y இல்ல, அப்படியே இங்க வாங்க, x equal to என்ன இருக்கு, x minus 2z equal to 4z. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 6z. x ஓட வேல்யூ 6z. x ஓட வேல்யூ 6z இருந்தா 6z equal to 2a. அப்ப a ஓட வேல்யூ என்ன வரும், 2ம் 6ம் கேன்சல் ஆனா 3 times, அப்ப 3z. a இருக்கிற இடத்துலலாம் 3z போட்டுக்கலாம், x இருக்கிற இடத்துலலாம் 6z போட்டுக்கலாமா, நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இங்க எழுதுவோம். x இருக்கிற இடத்துலலாம் 6z, a இருக்கிற இடத்துலலாம் 3z ஆன, ஆமா 3z, y இருக்கிற இடத்துலலாம் 4z. இதான் கண்டுபிடிச்சோமா. அப்ப இதெல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எல்லாமே zல வந்துருமா, சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா. ஓகே, x இருக்கிற இடத்துலலாம் என்னது 6z, அப்போ 6 4s are 24z. இந்த டோட்டலா இங்க வந்து x-க்கு பதிலா என்ன வந்துரும், 6z வந்துரும். அப்போ 6zல இங்க 2z போயிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ, 4z. a-க்கு பதிலா என்ன போடலாம், 3z. இங்கேயும் 3z வந்துரும், இங்கேயும் 3z வந்துரும், எல்லாமே zல வந்துருச்சா. இப்ப இந்த இடம் மட்டும் காலியா இருக்கா, இந்த இடம் மட்டும் காலியா இருக்கா, இது ஃபுல்லா சேர்த்து 24z. அந்த பட்டர்ஸ்காட்ச் ஃபுல்லா 24z. அதுல இந்த 4z 2z 6z plus 3 9, 24zல 9z மட்டும் சப்ராக்ட் பண்ணா மிச்சம் இருக்க வேல்யூ தான் இங்க ஒன்லி பட்டர்ஸ்காட்சா, which is 15z. முடிஞ்சுங்க. இதுதான் அவன் டேட்டா கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், y வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டோம், a வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிற எல்லாமே z வேல்யூல கொண்டு வந்துட்டோம், x வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், zலயே கொண்டு வந்துட்டோம். இப்ப சப் கொஸ்டினுக்கு போகணும், வேற எதுவுமே கொடுக்கல அவன். சப் கொஸ்டினுக்கு போவோமா. ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், நான் சொல்லிட்டேன் கேஸ்லெட் எவ்வளவு ஈஸியா இருக்கோ அதே அளவுக்கு கொஸ்டின் சப் கொஸ்டின் கம்மியா இருக்கும். நம்மளுக்கு டிஐயோ கேஸ்லெட்டோ கஷ்டமா இருக்குன்னா சப் கொஸ்டின் நிறைய இருக்கும், அட்டெம்ப்ட் ஏத்திக்கலாம், ஆனா பார்த்து சால்வ் பண்ணும். ஓகேவா, எங்கேயும் சிக்கிராம சால்வ் பண்ணும். இந்த மாதிரி ஈஸி கேஸ்லெட்லாம் எப்போ பண்ணணும்னா ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்குன்னா அப்போ டிஐ எடுத்தா போட முடியாது. நான் இந்த கேஸ்லெட் எடுத்தா போட்டுற முடியும், கான்ஃபிடன்ஸ் இருந்தா எடுத்து போட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் போவோம். நம்பர் ஆஃப் மெம்பர் who like chocolate ice cream is 52. சாக்லேட் ஐஸ்கிரீம் விரும்புறவங்க 52. சாக்லேட் ஐஸ்கிரீம் விரும்புறவங்க எவ்வளவு பேருன்னு பார்த்தோம்னா வெறும் 4zன்னு சொல்லக்கூடாது. சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த சர்க்கிள் ஃபுல்லா இருக்காங்க. எந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஃபுல்லா இருக்கிறவங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். ஓகே, அப்ப எல்லா இசட்டையும் ஆட் பண்ணணும். இங்க ஒரு 4z, இங்க ஒரு 4z 8z, இங்க ஒரு 2 10z, இங்க ஒரு 3 13z. 13z 52. அப்ப z-ஓட வேல்யூ என்னது 4. z-ஓட வேல்யூ 4ன்னு கிடைச்சதும் கூடுன்னு போய் எல்லா இடத்துலையும் 4-ஐ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, அது ஒரு கெட்ட பழக்கம். பசங்க ஒரு வேல்யூவை பார்த்தா படபடன்னு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சப்போஸ்டின் வேற ஏதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ z-ஓட வேல்யூவை பார்த்தா உடனே போய் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க.
தென் த நம்பர் ஆஃப் த மெம்பர் who like ஆல் 3 ஐஸ்கிரீம் இஸ் எவ்வளோன்னு கேட்குறான். இதுதான் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. எல்லாம் பிடிச்சவன் 2z ஆங்க. 2z ஈக்குவல் டு எவ்வளோன்னு தான் கேட்குறான். இசட்டுக்கு பதிலாக 4 போட்டோம்னா ஆன்சர் 8. முடிஞ்சு. சப் கொஸ்டின் இவ்வளோ வேகமாக போட்டோம். மெயின் சப் கொஸ்டின்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்காது. மேபி கிளரிக்கல்ல அந்த 3 மார்க்கை தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கலாம். ஓகே. பை வாட் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ஒன்லி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் விரும்புறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் இருக்காங்க தென் ஒன்லி சாக்லேட் ஐஸ்கிரீம் விரும்புறவங்கள விட. சாக்லேட் ஐஸ்கிரீம் விரும்புறவங்க எவ்வளோ பேருங்க? 4z. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மற்றும் விரும்புறவங்க எவ்வளவு பேரு? 15z. இவன் எவ்வளவு அதிகமா இருக்கான்? 11 அதிகமா இருக்கான். எதை விட? 4 விட 11 அதிகமா இருக்கான். இவ்வளவுதான மோர். ஓகே. எவ்வளவு பர்சன்டேஜ் தானே கேட்கறாங்க. இது 100 இருக்கிறப்ப இது என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இது 100 இருக்கணும்னா 25 மல்டிப்ளை பண்ணும். அப்ப இதையும் 25 மல்டிப்ளை பண்ணோம்னா இது எவ்வளவு பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிருமா? எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு தெரியும். ஓகேவா? 11 into 25 என்னது? 12 into 25 300. அப்போ ஒரு 25 குறைச்சிக்கணும். 275 ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இதை நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். 11/4 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வித்ததாங்க, முடிஞ்சுங்க. இல்ல நான் இப்படி பண்ணலன்னா 4 = 4 15 இது 100 மாறணும்னா இன்டூ 25 போட்டீங்கன்னா 100. இதை இன்டூ 25 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 375. எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். 275 அதிகமா இருக்கு. இதுதான் கேட்டிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகம். இப்படியும் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தட் பண்ணி பழகிட்டீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ரெண்டு மெத்தடும் ஈஸி தாங்க, பண்ணிருங்க. நெக்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் இன் கிரீன் சொசைட்டி வந்து 216 தான். அப்ப டோட்டல் ஆட் பண்ணி 260 போட்டுக்கலாமா? மொத்தம் இருக்கிற எல்லா இசட்டையும் ஆட் பண்ணி. இது ஆல்ரெடி இப்பதான் சாக்லேட்டுக்கு பார்த்தோம். 13 இசட் வந்துச்சா? 4 + 4 8 10 13. 13ஓட ஒரு 20 ஆட் பண்ணுவோம். 13 + 20 33. 33 + 3 36. 36 + 15 51. 51 இசட்னு போட்டீங்கன்னா தப்பா தான் வரும். ஏன்னா அவன் என்ன கேட்டான்? கிரீன் சொசைட்டில இருக்க டோட்டல் தானே கொடுத்துருக்கான். அப்ப அதுல ஐஸ்கிரீம் பிடிக்காதவனும் இருப்பான்ல, அந்த ஒரு இசட்டையும் ஆட் பண்ணோம்னா 52z ஈக்குவல் டு 260. டைரக்டா அடிச்சோம்னா 5 வருதா? அப்ப இசட்டோட வேல்யூ என்னது? அங்க இசட்டோட வேல்யூ 4 வந்துச்சு, இங்க இசட்டோட வேல்யூ 5 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டிஏல சொன்னேன்ல, டேபிள் கிரியேட் பண்ணிட்டு கொஸ்டின் எடுத்தது ஃபர்ஸ்ட் டிஏ. இந்த இதுல வென் டயக்ராம் கிரியேட் பண்ணிட்டு கொஸ்டின் எடுக்கல. கொஸ்டின் எடுத்துட்டு அதுல இருந்து தான் வென் டயக்ராம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேல்யூஸ் சில இடத்துல மாறும். ஓகேவா? அப்படிப்பட்ட டிஏல அந்த வேல்யூவை போட்டுறக்கூடாது ஃபர்ஸ்ட். ஓகே. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மெம்பர்ஸ் லைக் போத் பிஸ்தா அண்ட் பட்டர்ஸ்காட்ச்? ரெண்டு பிஸ்தாவும் பட்டர்ஸ்காட்ச் ரெண்டுமே பிடிச்சவங்க எவ்வளவு பேருன்னு கேக்குறாங்க. பிஸ்தா அண்ட் பட்டர்ஸ்காட்ச் இங்க இருக்கு மக்களே. இது ஃபுல்லா இங்க வரைக்கும் பிஸ்தா பட்டர்ஸ்காட்ச் போத்னா இது எல்லாமே கலந்தா வரும். ஏன்னா பட்நாட் சாக்லேட் அவன் கொடுக்கல, ஒன்லி பிஸ்தா அண்ட் பட்டர்ஸ்காட்ச்னு கேட்கல, அவன் போத்துன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ 3z + 2z 5z எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 5z வந்து 25z வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ முடிஞ்சு. இருக்கிறதுலே கம்மியான டைம் எடுத்த டிஐ செஷனா இது இருக்கும். இனிமேல் இவ்வளவு ஈஸியா கொண்டு வர மாட்டேன். ஓகேவா? இது உங்களுக்கு கேஸ்லெட் ஃபர்ஸ்ட் டைம்னால இப்படி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல ஒரு டேபிள் பேஸ்டு கேஸ்லெட் பார்ப்போம் கொஞ்சம் பிஓ மெயின்ஸ் லெவல்ல. ஓகே. கமெண்ட்ஸ் எதுவும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போங்க, முடிச்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா, முடிச்சுக்கலாம். பாய், டாடா.